ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஒரு சில உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க தான் இந்த வீடியோவில் மெயினாக வருவாங்க. அப்போ வந்து இடையில நம்ம அதிர்ஷ்டு குட்டி வருவாங்க. நான் வந்து இந்த வீடியோவில் வர மாட்டேங்க, ஏன்னா ஷூட் பண்ணிகிட்ருக்கிறதே நான் தான். ஸோ இது வந்து லேடிஸ் ஸ்பெஷல். ஸோ லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டு புடவை அப்படின்னாலே வந்து பிடிக்காத லேடிஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் வரப்போகுது. என்னோடய கசின் பிரதருக்கு வெட்டிங். ஸோ அதுக்காக வந்து கல்யாண பொண்ணுக்காக நாங்கள் வந்து முகூர்த்த புடவையும் வரவேற்புக்கு, அதாவது ரிசப்ஷனுக்கான புடவையும் வந்துட்டு நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சேலம் மாவட்டத்தில் வனவாசி அப்படிங்கிற ஊருக்கு நாங்கள் போயிருந்தோம். ஸோ இந்த ஊர் ரொம்பவுமே வந்து ஃபேமஸ். எதுக்காக அப்படின்னா பட்டுப்புடவை, அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கைத்தறி பட்டுப்புடவைகளுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம், அதாவது இந்த தென் மாவட்டங்கள் அந்த மாதிரி ஏரியாக்கள் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் வ்ளாகுன்னே சொல்லலாம் இதை. ஸோ இதில் வந்து உங்களோட வந்து என்னென்ன மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் அங்கே கிடைக்குது, என்னென்ன கலர்ஸில் கிடைக்குது, என்னென்ன வெரைட்டிஸ் கிடைக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பேசிக்காக வந்து நாங்கள் 2 ஷாப்புக்கு போயிருந்தோம். ஆக்சுவலாக வந்து அது ஷாப்புன்னு சொல்ல முடியாது. இங்கே வந்து எப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது வந்து ஒரு கடை, வெங்கடாஜலபதி சில்க்ஸ் அண்ட் சாரீஸ், அதுதான் கடையோட பேருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கடைக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ இந்த கடையில் வந்து எப்படின்னா, அந்த ஊர் முழுக்க வந்து இவங்க வந்து அந்த உற்பத்தி பொருட்களை கொடுத்து அதை கைத்தறியில் நெஞ்சு வாங்கி இவங்க வந்து கடைகளுக்கு அனுப்புவாங்க. பேசிக்காக இவங்கக்கிட்ட இருந்து தான் பெரிய பெரிய ஜவுளி ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, சென்னை சில்க்ஸ், பரணி சில்க்ஸ், ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய துணி கடைகளுக்கு வந்து போகக்கூடிய அந்த பட்டு புடவைகள்லாம் வந்துட்டு இவங்கக்கிட்ட இருந்து தான் போகுது. இங்கே வந்து நம்ம கடையில் போயிட்டு ஒரு ஜவுளி ஷாப்பு, பெரிய பெரிய கடைகளில் போயிட்டு நம்ம வாங்குகிற போத்தீஸ், சென்னை சில்க்ஸ் அந்த மாதிரி கடைகளில் போய் ஒரு பட்டு புடவை வந்து நம்ம ஒரு 20,000ன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதோட ஒரிஜினல் ரேட் என்னங்கிறது நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். இவங்க சொல்லும் போதே வந்து பார்த்திங்கன்னா, இந்த புடவை இங்கே இந்த ரேட்டுங்க, இந்த புடவை வந்து நாங்கள் இதை அனுப்பணும் அப்படின்னா இது நெக்ஸ்ட்டு வந்து இந்த கடைக்கு நாங்கள் அனுப்புவோம். அதாவது ஒவ்வொரு கடைகளுக்கும் ஒவ்வொரு ஷாப்ஸ் வந்து அனுப்புவாங்க. அதாவது இப்போ சென்னை சில்க்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா அவங்க வந்து இந்த ஊரில் வந்து ஒரு சில கடைகள்லேருந்து அவங்க வாங்கிப்பாங்க. இப்போ பரணி சில்க்ஸ் இல்லை போத்தீஸ் அப்படின்னா அவங்க வந்து ஒரு சில செட்ஸ் ஆஃப் கடை, அது ஒரு டீலர்ஷிப் மாதிரி தான் இல்லைங்களா. ஸோ இவங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறவங்க எங்ககிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவங்க வந்து சென்னை சில்க்ஸுக்கு வந்து புடவை அனுப்புகிறாங்களாம்மா. ஸோ இப்போ அவங்க சொல்லும்போதே வந்து இந்த புடவை நீங்கள் அங்கே போய் எடுத்தீங்க அப்படின்னா அங்கே வந்து நீட்டாக அந்த பேக்கிங் எல்லாமே பண்ணிட்டு வரும் இல்லைங்களா, அது போய் எடுத்தீங்க அப்படின்னா 20,000 அப்படி வரும். நாங்கள் வந்து கேட்டது என்னென்னா, ஒரு 10 to 15 ரேஞ்சில் இருக்கிற புடவை காமிங்க அப்படின்னும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த அந்த கோல்டன் கலர் சாரீ வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் கலர்ஸ் கேட்டோம், பட் அந்த கலர்ஸ் எல்லாமே ஆல்ரெடி அவங்க வந்து கடைகளுக்கு அனுப்பிட்டாங்க. 2 கலர் மட்டும்தான், ஒரு பர்பிள் ஒரு கோல்டன் கலர் தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மல்டி கலர் சாரீ இருந்தது, அது எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அதனால் ரொம்ப கலெக்ஷன்ஸ் இல்லை, ஏன்னா அவங்க நாங்கள் போனதுக்கு முதல் நாள் தான் வந்துட்டு எல்லாமே ஸ்டாக்ஸ் எல்லாமே கடைக்கு அனுப்பிட்டு எங்ககிட்ட இவ்வளோ தான் கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. சரின்ட்டு நாங்கள் இன்னொரு கடைக்கு போனோம், அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. நாங்கள் போனப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பெருசாக அவங்க அனுப்பலை, அந்த ரீட்டைல் ஷோரூம்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு பெருசாக அனுப்பலை. அதனால் அவங்கக்கிட்ட வந்து நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் வந்து ஸ்டாக் இருந்துச்சு. ஸோ நாங்கள் போனப்போ அவங்க நிறைய காமிச்சாங்க, நிறைய ப்ரைஸ் ரேஞ்சஸில் இருந்தது. இந்த கடை பேர் வந்து பெருமாள் சில்க்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த கடையில் போயிட்டு நாங்கள் பார்த்தோம், நிறைய ரேஞ்ச் இருந்ததுங்க. ஸோ எங்களோட ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு 10 to 15க்குள்ளே காமிங்க, அது வந்து நாங்கள் ரிசப்ஷனுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால நிறைய காமிச்சாங்க. ஒரு 10 to 15 ரேஞ்ச்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க காமிச்ச புடவைகள் வந்துட்டு எப்படி ஒரு 30-40 புடவை எங்களுக்கு காமிச்சாங்க. அதில் எங்களுக்கு வந்து ஒரு 4-5 புடவை பிடிச்சிருந்தது. அதில் ஃபைனலாக வந்துட்டு ஒரு புடவை 2 புடவை செலக்ட் பண்ணோம், அதுலேயும் ஒன்று வந்து இது பண்ணோம். ஏன்னா நெக்ஸ்ட்டு முகூர்த்தத்துக்கு கொஞ்சம் ரேட்டு கம்மியான ரேட்டில் வந்து ஒரு புடவை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால அந்த 15,000 ரூபாய் ரேட்டில் வந்துட்டு ஒரு புடவை எடுத்தோம். அது கடைசியாக எவ்வளோ ரேட் வந்து கம்மி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
15,000 ரூபாய் புடவைய வந்து 12,500, அதாவது ஒரு 2,500 அவங்க குறைச்சிக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து நாங்கள் வந்து ஒரு 5,000 to 6,000 வந்துட்டு ரேஞ்சில் வந்து காமிங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். அந்த புடவையிலையுமே வந்துட்டு எங்களுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 2,000 ரூபாய் குறைச்சிக்கிட்டாங்க. ஃபைனலாக வந்து நாங்கள் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தோன்னா 2 புடவைக்கும் சேர்த்து 18,500 ரூபாய் கொடுத்தோம். பட் ஆக்சுவலாக அவங்க வந்து சொன்னது என்ன அப்படின்னா, அந்த புடவைகள் வந்து கடைக்கு போச்சு. இந்த கடைக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா போத்தீஸ்க்கெல்லாம் அனுப்புகிறாங்களாமா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் பார்த்திங்கன்னா வீடுங்கள் மாதிரி தான் இருக்கும். வீடு இருக்கும், ஒன்று மேலே வீடு இருக்கும், கீழே கடை மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்லேயே வந்துட்டு அந்த கைத்தறிகள் போட்டு நெஞ்சிட்ருப்பாங்க. இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி சின்ன, அதாவது ஒரு 10 தறி ஒரு 20 தறி மாதிரி போட்டிருப்பாங்க. பக்கத்தில் வந்து ஒட்டின மாதிரி வீடெல்லாம் இருக்கும். ஸோ ரொம்ப 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 நல்லா இருக்குது. இப்போ பார்த்துட்டு இந்த க்ரீன் saree எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த ஒரு மாதிரி சில்க் பார்டர்லாம் போட்டு இந்த க்ரீன் அண்ட் பிங்க் ஷேட் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது பட் நான் எங்களுக்கு எடுக்காதனால நான் எதுவும் சொல்லலை. பட் ரொம்ப ட்ரெண்டியாக லுக்காக ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஸோ கல்யாணத்துக்கான இந்த மாதிரி டிசைனில் எடுத்தால் செட் ஆகாது அப்படிங்கிறதுனால நாங்கள் அந்த புடவையை எடுக்கலை. பட் எனக்கு அது பிடிச்சிருந்தது. கல்யாணத்துக்கு எந்த புடவையை ஃபைனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்னொரு விஷயம் முக்கியமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இங்கே வந்து புடவை எடுத்தீங்க அப்படின்னா எல்லா ஒர்க்குமே நீட்டாக முடிச்சு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு அந்த புடவையில் வந்துட்டு முடி போடுறது அதெல்லாமே நீட்டாக அவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க. ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பெரிய பெரிய ரீட்டைல் ஷாப்பில் போயிட்டு நம்ம வாங்குறதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40% கம்மியான ரேஞ்சிலேயே வந்துட்டு உங்களால் புடவையை வாங்க முடியும். இந்த ப்ளூ கலர் saree, ப்ளூ அண்ட் க்ரீன் ஷேடில் இருக்கிற இந்த புடவையை தான் நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணியிருந்தோம். அது வந்து ரிசப்ஷனுக்கு நாங்கள் எடுத்தோம். அதை காட்டிலும் அது ஒரு சில புடவைகள் மற்ற கூட போயிருந்த மற்ற லேடிஸ் எல்லாம் வந்துட்டு இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமா நாங்கள் எல்லாம் காட்ட சொன்னோம். கொஞ்சம் கூட சலிப்பே இல்லாமல் அவர் காட்டினார். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இப்போ அந்த கடைக்கு போன ஃபீல் நல்லா இருந்தது. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் போகலை. என்னோடய கல்யாணத்துக்கும் இங்கே தான் புடவை எடுத்தேன். பட் வேறு கடைகள் இதே மாதிரி இன்னும் அங்கே நிறைய அந்த ஊர் முழுக்க இந்த புடவை மட்டும்தாங்க. நீங்கள் வந்து பட்டு புடவை, அதாவது எல்லா ரேஞ்சிலையும் இருக்கக்கூடிய பட்டு புடவைகள், எல்லா விதமான டைப்ஸ்லையும் கிடைக்கக்கூடிய பட்டு புடவைகள். உங்களுக்கு வந்து சில்க் பார்டர் வேணுமா சில்க் பார்டர் பட்டு புடவை, இல்லை வந்து கோல்டன் பார்டர் பட்டு புடவைனாலும் பட்டு புடவை. அப்புறம் வந்துட்டு என்னென்ன மாதிரி பட்டு புடவைகளில் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ அது எல்லா வெரைட்டிஸும் உங்களுக்கு கிடைக்கும். ப்ரைஸ் ரேஞ்சஸும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டிஸ்லையும் கிட்டத்தட்ட 1,500 ருபீஸ் அந்த ரேஞ்சிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் இல்லாமல் ஒரு சில இந்த சுங்குடி சேலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி டைப்பில் கூட நிறைய வந்து கிடைக்குது. நீங்கள் போய் பாருங்கள். சப்போஸ் யாராவது இந்த சேலம் சுற்றி இருக்கீங்க, உங்களால் ட்ராவல் பண்ணி பார்த்து எடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு வனவாசிக்கு போயிட்டு விசிட் பண்ணுங்கள். எந்த கடைக்கு போனாலுமே உங்களுக்கு வந்துட்டு ரேட்டு அப்படிங்கிறது ரொம்பவுமே உங்களுக்கு வந்து ரீசனபிளான ரேட்டில் கிடைக்கும். ஏன்னா இதே புடவை வந்து நிறைய பெரிய ஷாப்ஸ்க்கெலாம் போச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 40% 50% வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கொடுத்து தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி டேரெக்டாக அந்த எங்கே உற்பத்தி ஆகுதோ அங்கேயே போய் எடுக்கும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கிது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த லேடிஸ் ஸ்பெஷல் vlog உங்களுக்காக. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களை யாருக்காவது வந்துட்டு இந்த மாதிரி வனவாசி போய் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, உங்களுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல அப்படின்னா கூகுள் மேப்போட டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களால் முடிஞ்சால் டேரெக்டாக அங்கேயே போய் விசிட் பண்ணலாம். ஸோ தட் நமக்கு நிறைய மணியும் சேவ் ஆகும். அட் த சேம் டைம் வந்து நிறைய கலெக்ஷன்ஸும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா ஊர் முழுக்க இந்த கடை தான். உங்களுக்கு வந்து ஒரு கடையில் பிடிக்கல அப்படின்னா இன்னொரு கடையில் போய் எடுக்கலாம். அதனால் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீடியோவை பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் அண்ட் vlogsோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். தேங்க்யூ.